ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சரியா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் வேலு நாச்சியார் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் அதிலிருந்து பார்க்க போகிறோம் சரியா. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு படிக்கிறவங்களுக்கு ஐஎன்எம் லெசன் 7 இருக்கு இல்லையா, ஐஎன்எம் யூனிட் 7 அந்த லெசனில் ஒரு 25 லெசன்ஸ் தொடர்ச்சியாக நடத்தி அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் போடுறதா சொல்லியிருந்தோம். ஸோ இடையில் ஒரு 3 டேஸாக என்னால் வீடியோஸ் போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியாமல் இருந்தது. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஒரு 2 லெசனும் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் சரியா, 8th ஒரு 2 லெசன், 3rd லெசன் அண்ட் 4th லெசன், 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 5th லெசன் சரியா, இது நடத்தி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் நெக்ஸ்ட் லெசனான 6th லெசனில் வேலு நாச்சியார் வரைக்கும் பார்த்துட்டோம் சரியா. இப்போ பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் இதிலிருந்து தான். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயுமே பார்த்துருப்போம், அதோடைய கண்டினியூவேஷன் ஆர்எல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம் அவர் போராட்டத்தில் ஈடுபட்ட காலமான 1790 99 இந்த இடைப்பட்ட காலத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. தனது தந்தையாரான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனின் இறப்பிற்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். 8th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது இந்த பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் இறந்ததன் பிறகு தன்னுடைய 30வது வயதில் தான் பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக பொறுப்பேற்கிறாரு. கம்பெனி நிர்வாகிகளாக இருந்த ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க சரியா, அந்த 2 பேரையுமே நான் ஞாபகம் வச்சுக்கணும். கம்பெனி நிர்வாகிகள் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கான கம்பெனி நிர்வாகிகள் சரியா. ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் 2 பேருமே இவர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா யாருன்னு பார்த்துக்கோங்க, கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதினர். ஸோ கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதிய 2 ஆங்கிலேய கம்பெனியின் நிர்வாகிகள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு தான் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசன்ட் டைம்ஸில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு சரியானது எது தவறானது எது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லைனாக படிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தால் அது உங்களால் பார்க்க முடியாது. ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 2 ஆங்கிலேய கம்பெனியுடைய நிர்வாகிகள் ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் சரியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லண்டன்னாவே இப்போ தெரியும் நமக்கு, ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய இங்கிலாந்துடைய இருக்கிறது தானே லண்டன், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தானே லண்டன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் காலின் ஜாக்சன் பார்த்திங்கன்னா ஜாக்சன் துறை தான் கட்டபொம்மனோட போட்டி போட்டிருப்பாரு. ஸோ இந்த 2 பேருமே ஃபஸ்ட்டு இவர் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தின. இவங்க என்னதான் கட்டபொம்மனை ஒரு அமைதியானவர்னு நினச்சிருந்தாலும் தானாக நடக்கக்கூடிய சில விஷயங்களால் சில சம்பவங்களால் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் என்னதான் ஏற்படுது, மோதல் தான் ஏற்படுது. 1781 கம்பெனியாரோட நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூருடைய திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போதே சரியா 1781 கம்பெனியாரோட நவாப் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க. அதுவும் எப்பன்னு பாருங்கள், மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது சரியா. இங்கே ஆக்சுவலாக ஆற்காட்டை ஆண்ட நவாபுக்கும் மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தானுக்கும் இடையில் போர் நடக்குது. இந்த போரின் சமயங்களில் தான் 1781 இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கம்பெனியாரோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருந்திருப்பார். அந்த உடன்படிக்கையில் என்ன ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியில் ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, ஆற்காடு நவாபுக்கு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உதவி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வரி மேலாண்மை ப்ளஸ் நிர்வாகம் 2மே கம்பெனியோடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேருக்கும் நடுவில் உடன்படிக்கை ஏற்பட்டதை வச்சு நடந்துருது சரியா. 1781 உடன்படிக்கையின்படி ஆற்காடு நவாப் கூட தான் ஏற்படுத்திக்கிறாங்க இந்த உடன்படிக்கை. கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய வரி மேலாண்மை ப்ளஸ் நிர்வாகம் எல்லாமே கம்பெனியுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிடுது. வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 நவாபுக்கும் அவர் குடும்பத்திற்கும் பராமரிப்பிற்காக ஒதுக்கப்படுது சரியா.
ஆங்கிலேயர்கள் வந்து வரியையும் மேலாண்மை செய்துக்கிறாங்க, வரி வசூலிக்கிற உரிமையும் அவங்களுக்கே போயிடுது. எனினும் 1/6 அதாவது 60 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, அந்த நவாபு ஃபேமிலிக்கு அவங்க குடும்ப பராமரிப்புக்காக ஒதுக்கப்படுது. இப்படித்தான் பாஞ்சாலங்குறிச்சி கிட்ட இருந்தும் வரி வசூலிக்கிற உரிமை கம்பெனியே பெற்றுருது. சரியா? ஸோ இந்த வகையில் தான் அந்த 1781 உடன்படிக்கையின்படி இப்படி கேட்கலாம். பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றதற்கான அந்த வருடம் கேட்டாங்கன்னா 1781. அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமித்தது. ஸோ பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது வந்து ஒரு பாளையக்காரர் கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இவங்க மட்டும்தானே அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருப்போம், கவுண்டிங்கில் பார்க்கும்போது 72 பாளையங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த பாளையங்கள்லாம் அவங்க வரி வசூலிக்க உரிமை பெற்றாங்களோ அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆட்சியாளர்கள் ஒவ்வொருத்தவங்களும் நியமிக்கிறாங்க. சரியா? ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு, ஸோ இந்த ஆட்சியர்கள் அப்படின்னா வந்து கலெக்டர்ஸ் அப்படின்னா அந்த வரியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் கலெக்டர்ஸ். சரியா? கம்பெனி அதன் ஆட்சியர்களை நியமிக்குது. ஆனால் அந்த ஆட்சியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாளையக்காரர்களை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. அதோடவே சேர்த்து வரிகளை வசூலிக்க படையை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா? வரி வசூலிக்கிறதுக்காக படைகளை அனுப்பி என்ன பண்ணுறாங்க, அந்த கலெக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி வசூலிக்கிறதுக்காகவே படைகளை அனுப்பி பாளையக்காரர்கள்கிட்டேருந்து வரி வசூலிக்கிறாங்க. இதுதான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடுவே ஒரு பகை ஏற்படுறதுக்கு அடிப்படையாகவே இருந்திருக்கு. சரியா? ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 ஆண்டு வாக்கில் 3310 பக்கோடாக்களாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலுவை தொகை 3310 பக்கோடாக்கள் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்க. சரியா? இன்னொரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம், 8th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது 1080 பக்கோடாக்கள் நீங்களாக மீதி எல்லாத்தையும் அவர் கட்டிட்டார் அப்படின்னு அர்த்தம் என்ன, 1080 பக்கோடா மட்டும்தான் பாக்கி இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும் போது 1080 பக்கோடாவா 3310 பக்கோடாவா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு 1080 கொடுத்துருந்தாங்கன்னா 1080 சூஸ் பண்ணிக்கோங்க, 3310 கொடுத்துருந்தாங்கன்னா 3310 சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்தில் எது நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கீ வந்து சேலஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து அந்த மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஸோ 1080 ஞாபகம் வச்சுக்கோங்க, 3310 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3310 பக்கோடாவை வசூலிக்கிறதுக்காக ஜாக்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கலெக்டர். சரியா? இந்த ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு கர்வமுள்ள ஆட்சியர் இராணுவத்தையே அனுப்ப முனைவார். சரியா? இராணுவத்தை அனுப்பி இவர் கட்டபொம்மன் கிட்ட இருந்து நம்ம வந்து வரி வசூலிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வார். ஆனால் மதராஸ் அரசாங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதற்கு அனுமதி கொடுக்காது. சரியா? அனுமதியை மறுக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க, கட்டபொம்மனை கூப்பிட்டு பேசுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? மதராஸ் அரசாங்கம் 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பிக்கிறார். யார்? ஜாக்சன். இந்த இயர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த கொடுத்துருக்கிற டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? 1798 ஆகஸ்ட் 18. இந்த 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1798 ஆகஸ்ட்டுங்கிறதும் 8, அதே போல் 18. சரியா? 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு என்ன பண்ணுறாரு, ஜாக்சன் ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சியெல்லாம் பலனளிக்காததோடு குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் வந்து அவரை சந்திக்க மறுத்தார். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டபொம்மனை வர சொல்லிட்டு இந்த ஜாக்சன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். சரியா? அவங்க கலெக்டர் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற பகுதிகளெல்லாம் வந்து மேற்பறிவிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போயிடுவார். ஸோ குற்றாலத்தில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர்ந்து கட்டபொம்மன் போகும்போது அங்கே மீட் பண்ண மாட்டார். அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் மீட் பண்ண மாட்டார். ஜாக்சன் அவரை சந்திக்க மறுக்கிறார். சரியா? இந்த 2 இடத்துலையுமே எது, குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்படி கொஷின் கேட்கலாம். கட்டபொம்மனை ஜாக்சன் துறை வந்து சந்திக்க மறுத்த இடங்கள் எது எது அப்படின்னா குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஃபைனலாக வந்து இவங்க எங்கே தான் வந்து அனுமதி அளிப்பாங்க அப்படின்னா 1798 செப்டம்பர் 19. ஆகஸ்ட் 18 எங்கே இருக்குது, செப்டம்பர் 19 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 31 நாள் கழித்து தான் வந்து அவருக்கு வந்து அனுமதியை கொடுக்குறாங்க. 1798 செப்டம்பர் 19 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுமதி அளித்ததின் பேரில் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை வந்து சந்திக்கிறாங்க. ஏன் வந்து இவர் அதுக்கு முன்னாடி அந்த குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம்
அனுமதி வந்து தரலை அப்படின்னா ராமநாதபுரத்தில் தானே மீட் பண்ண சொல்லியிருப்பார் ஜாக்சனு. ஸோ ராமநாதபுரத்துலேயே திரும்பவும் வந்ததுக்கப்புறம் சந்திக்கிறாரு. ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆணவத்தின் மொத்த உருவமாகி திகழ்ந்தவர் ஜாக்சன். அவர் முன்னாடி கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைப்பத்தார்? 3 மணி நேரம். இந்த ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியம், இதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிற மாதிரி தான், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியரோட தப்பி போக முயற்சி செய்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி முயற்சி செய்யும்போது கோட்டைக்கு வெளியே வந்து ஊமைத்துறை வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கோட்டைக்குள்ளார நுழைஞ்சு ஊமைத்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்களோடு நுழைஞ்சு கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு செல்றதுக்கு உதவி செய்கிறாங்க. ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதல். சரியா? ஸோ ராமநாதபுரம் கோட்டையை தாண்டி தப்பிச்சு போகும்போது எப்படியும் கோட்டை வாசலில் இருந்த காவலர்களுக்கு இடையே ஒரு மோதல் நடைபெறும். அந்த மோதலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். இது கேட்பாங்க. ஸோ ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவங்க, அவரோடு சிலரும். ஆனால் சிவசுப்பிரமணியர் அவருடைய அமைச்சர் இருக்காங்க இல்லையா, கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார், அவர் மட்டும் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். சரியா? அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல் அப்படின்னு பார்க்கும்போது பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன். சரியா? கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பாங்க, பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி போயிருப்பாரு. ஸோ போயிட்டு இந்த ஆட்சியர் ஜாக்சன் இருக்காங்க இல்லையா, கலெக்டர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறத அப்படியே மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. சரியா? அப்படி தெரியப்படுத்தும் போது அந்த குழு ஒரு 3 பேர் கொண்ட குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணிக்கிறாங்க. சரியா? அந்த குழு ஒரு 3 நபர் கொண்ட குழு முன்னாடி ஆஜராக சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3 நபர் குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசாமேஜர் அப்படிங்கிற 3 பேர். வில்லியம் ப்ரவுனு, வில்லியம் ஓரம், ஜான் காசாமேஜர், இவங்க அடங்கிய குழு முன்னாடி போய் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனே பண்ணிக்கிறாங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடம் நீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ். சரியா? இங்கே அந்த குழுவில் இருந்தவங்களையும் ஞாபகம் வைக்கணும். வில்லியம் ப்ரவுனு, வில்லியம் ஓரன், ஜான் காசாமேஜர். அப்போ அந்த கட்டபொம்மனை வந்து சிறையில் அடைச்சாங்க. கட்டபொம்மனுக்கும் கலெக்டர் ஜாக்சனுக்கும் வந்து போட்டி நடக்குது இல்லையா, அப்போது மதராஸ் ஆளுநராக இருந்தவங்க யாருன்னு கேட்பாங்க, எட்வர்ட் கிளைவ் அவர்கள். சரியா? இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கலெக்டர் ஜாக்சனை பணியிடம் நீக்கம் செய்த ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் தான். குழுவின் முன்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1798 டிசம்பர் 15, இந்த டேட்டும் முக்கியமானது. 1798 வருஷம் எல்லாமே அதே தான். 1798 ஆகஸ்ட் 8 ஒன்று பார்த்துருந்தோம். அதே போல் செப்டம்பரில் 19 பார்த்துருந்தோம், ஆகஸ்ட் 18 பார்த்துருந்தோம், அப்புறம் டிசம்பர் 15. இது வந்து கட்டபொம்மன் ஆஜரானது. சரியா? அந்த குழு முன்னாடி 3 பேர் கொண்ட குழு இருந்துச்சு இல்லையா, அந்த குழு முன்னாடி கட்டபொம்மன் வந்து ஆஜரானது. அதே போல் ராமநாதபுரத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விளக்கம் அளிப்பாங்க. சரியா? கட்டபொம்மன் வந்து குற்றவாளி கிடையாது, இதில் வந்து ஜாக்சன் தான் வந்து திமிரா நடந்திருக்காங்க அப்படிங்கிற குழு முடிவு செய்து ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி வந்து பணி இடைநீக்கம் தான் செய்திருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல பாருங்கள், ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்து ஆளுநர் உத்தரவிட்டிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல கட்டபொம்மன் மேலே எந்த தவறும் இல்லை, குற்றவாளி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாக்சனை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து அவருக்கு பதிலாக அவரோட இடத்துல புதிய ஆட்சியராக யார், எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிறவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில் 1080 பக்கோடக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தியிருந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ செக் பண்ண போதும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1080 பக்கோடக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினோம். அப்போ பாக்கி தொகை எதுனா மேக்ஸிமம் நமக்கு ஆப்ஷனில் என்ன கேட்பாங்க, 1080 கேட்பாங்க. அவங்க பார்த்ததுல 3310 பக்கோடாக்கள் இருந்தது. சரியா? ஸோ ஃபைனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார், 1080 பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தி இருந்தார் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்க்குறது பாருங்கள், கட்டபொம்மனும் பாளையக்காரரின் கூட்டமைப்பும் இதற்கு இடையே திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் எதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருது பாண்டியர் ஏற்படுத்தினார். ஸோ இது வந்து கேட்பாங்க, திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், திண்டுக்கல்லை ஆட்சி செய்தவர் கோபால நாயக்கர், ஆனைமலையின் எதுல் நாயக்கர், இவங்க 2 பேருமே அருகில் இந்த மாதிரி இன்னும் நிறைய பாளையங்கள் இருந்தது. ஸோ அதில் 1 or 2 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் எதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருது பாண்டியர் ஏற்படுத்தினார். ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா, பாளையங்களை ஒன்றிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர். சரியா? சிவகங்கை மருது பாண்டியர். மருது பாண்டியர் வந்து அதன் தலைவராக செயல்பட்டார். ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மருது பாண்டியர். திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. தென்னிந்திய கூட்டமைப்பின் மூலமாக எது தயாரிக்கப்பட்டது, திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது. ஸோ இந்த கூட்டமைப்பை பார்க்கும்போது இவரும்
இன்னும் ஒரு பாளையக்காரர் தான் அருகில் இருந்த பாளையக்காரர், இவருடைய ஆர்வம் வந்து தூண்டப்படுது. மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூஷிங்டன் தடுக்க முயன்றார். ஸோ மருது பாண்டியர் தானே வந்து இதை உருவாக்குனாரு. ஸோ மருது சகோதரர்களை கட்டபொம்மன் மீட் பண்ணக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் சேர விடாமல் தடுத்தது யார்? லூஷிங்டன் அவர்கள். அதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த மருது சகோதரர்கள் கட்டபொம்மனை இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கவும் முடிவு செய்கிறாங்க. சரியா, அவருடைய எதிர்ப்பை தாண்டி கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயன்றார். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம், சிவகிரி பாளையம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டக்கூடிய ஒரு பாளையம். ஸோ ஆங்கிலேயர்களுடைய சப்போர்ட் வந்து சிவகிரிக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ சிவகிரியும் ஒரு பாளையம் அப்படிங்கிறதுனால கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையத்தை வந்து அடக்கி நம்ம கொண்டு வந்து இந்த பாளையக்காரர் கூட்டமைப்போடு இணைக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அந்த சிவகிரி பாளையக்காரர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து சேர மறுத்திருப்பார். இதனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் என்ன பண்ணுவார்? போர் தொடுத்து முன்னேறுறாரு. ஆனால் சிவகிரி பாளையத்தினர் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்தனர். அதனால் கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கிய படைநகர்வை என்ன எடுத்துக்கிட்டாங்க? தங்களுக்கே, அதாவது ஆங்கிலேயர்களுக்கே விடப்பட்ட சவாலாக கம்பெனியார் கருதி கம்பெனி வந்து தன்னுடைய படைகளை எங்கே நோக்கி வருது? திருநெல்வேலியை நோக்கி செல்லுமாறு உத்தரவிடுகின்றது. பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. சரியா, மே 1799 இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 1799 ஸ்டார்ட் ஆயிடுது. 1799 மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். ஸோ மே 1799 மதராஸில் பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு இருந்திருப்பார் ஆளுநராக. சரியா, வெல்லஸ்லி பிரபு திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை 3 பிளேஸு, திருச்சி, தஞ்சை மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் இருக்கார் இல்லையா லூஷிங்டன், அவருடைய படைகளை வந்து கம்பெனி படைகளை எங்கே தான் நோக்கி செல்ல உத்தரவு? திருநெல்வேலி நோக்கி செல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கூடவே வந்து நிறைய பேர் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுவார்? மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுவார்? 1799 மே மாதம் 1799 திருச்சி, தஞ்சை மற்றும் மதுரை இந்த 3 பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சி, தஞ்சை, மதுரை இந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுகிறார். படைகளுக்கு மேஜர் பானர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தலைமையேற்றார். ஸோ எஸ்ஆர் லூசிங்டன் அவங்கள வந்து தடுக்க முயன்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையத்தின் மீது போர் தொடுக்கும் போது ஸோ ஆங்கிலேயர்கள் சிவகிரி பாளையத்திற்கு ஆதரவாக திருநெல்வேலி மேலே வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த படைகளை வந்து திருநெல்வேலிக்கு செல்ல உத்தரவிட்ட பிறகு படைகளுக்கு வந்து மேஜர் பானர்மேன் வந்து தலைமையேற்கிறார். வரவழியில் பார்த்தீங்கன்னா இந்த படைகள் மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இது மட்டும் தானே பார்க்கும்போது திருவிதாங்கூரை சேர்ந்த படைகளும் என்ன பண்ணுது? பிரிட்டிஷ் படைகளோட இணைய ஆரம்பிக்குது. திருவிதாங்கூர் மன்னர்கள் அவங்களுடைய படைகளும் பிரிட்டிஷாரோட இணைய ஆரம்பிக்குது. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று 1799 செப்டம்பர் 1 அங்கே வந்து மே மாதம் பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்கிறாங்க இல்லையா மதராஸிலிருந்து 3 பிளேஸ் திருச்சி, தஞ்சை மற்றும் மதுரை பிளேஸ்லேருந்து. ஆனால் கட்டபொம்மனை சரணடைய கோரி ஒரு நிபந்தனையும் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட டெட் டேட் கொடுக்குறாங்க. சரியா, டெட் கொடுக்குறாங்க. 1799 செப்டம்பர் 1 அன்னைக்கு வரைக்கும் உனக்கு டைம், அதுக்குள்ளே வந்து நீ என்ன பண்ணிடணும்? சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டபொம்மனுடைய பிடி கொடுக்காத பதிலால் என்ன பண்ணிடுவாங்க? மேஜர் பானர்மேன் வந்து கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பானர்மேன் எத்தனாம் தேதி வந்து கோட்டையை படைகளை வந்து முற்றிலுமாக அடக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 பார்த்திங்கன்னா தன்னுடைய முழு படைகளையும் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. அவர்கள் கோட்டையுடைய அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறாங்க. சரியா, கோட்டைகள்லேருந்து மற்றவர்களோ இல்லை வெளியிலேருந்து கோட்டைகளுக்கோ எந்த தொடர்புகளும் செல்ல முடியாத அளவுக்கு கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர். பானர்மேன் பார்த்தீங்கன்னா ராமலிங்கங்களை தூது அனுப்புகிறாங்க. சரியா, ராமலிங்கர் அப்படிங்கிற ஒருத்தரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடை மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவார்? கட்டபொம்மன் வந்து மறுக்கிறாரு. கோட்டையுடைய ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் வந்து சேகரிச்சுக்கிட்டு வர்றாரு. இவருடைய அறிக்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பானர்மேன் வந்து தன்னுடைய தாக்குதல் உத்தியை வடிவமைக்கிறாரு. கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியரை கைது செய்யப்படுறார். சரியா, இந்த கொஷின் முக்கியமானது. 8th ஸ்டாண்டர்ட்லையுமே பார்த்துருப்போம். கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் புக்ஸில். கோலார்பட்டி அப்படிங்கிற இடத்துல நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியனார் என்ன பண்ணப்படுறாரு? கைது செய்யப்படுறார். ஆங்கிலேயர்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் நடந்த மோதலில். பாஞ்சாலங்குறிச்சியுடைய கோட்டை பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டபொம்மன் தூக்கிலப்படுதல் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி போயிடுறாரு. இந்த இடத்துல என்ன போர் நடக்கும்போது கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பி தான் போகிறார். எந்த இடத்துக்கு? புதுக்கோட்டைக்கு தப்பி செல்கிறார். பிரிட்டிஷார் அவரது தலைக்கு வந்து ஒரு வெகுமதி நிர்ணயிக்கிறாங்க. சரியா, எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபடுறார். அவரை வந்து பிடிச்சு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாதர் அப்படிங்கிறவங்க. சரியா, புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் என்ன பண்ணுறாரு? பிடிபடுறாரு. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்பட்டார். சரியா,
ஸோ இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள்கிட்ட கல்லர்பட்டி மோதலில் பிடிப்பட்டது யாருன்னா சிவசுப்பிரமணியனார். அதே போல் தான் சிவசுப்பிரமணியர் தான் முதலில் தூக்கிலிடப்படுவார். செப்டம்பர் 13 அன்று நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்பிரமணியனார். ஸோ சிவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமான் கடவுள் பார்க்கும்போது வந்தீங்கன்னா அவங்க கழுத்தில் வந்து நாகம் இருக்கும் இல்லையா. ஸோ சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்படுகிறார். பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளையக்காரர் முன்பு அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினார். ஸோ பானர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாளையக்காரர் முன்னாடி கொண்டு போய் கட்டபொம்மனை நிறுத்த வச்சு ஒரு விசாரணை அப்படிங்கிற பேரில் வந்து கட்டபொம்மன் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கிட்டு அவரை திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாருடைய பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்கள் முன்னிலையில் கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டார். ஸோ கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல தான் தூக்கிலிடப்பட்டார். இது ஒரு கொஷின் கேட்பாங்க. ஆனால் கயத்தாறு அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த ஒரு புளிய மரத்தில் மற்ற பாளையக்காரர்களின் முன்னணியில் தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இவ்வாறு போற்றுதலுக்கு உரியவராக திகழ்ந்த பாஞ்சலங்குறிச்சியின் பாளையக்காரர் கட்டபொம்மனின் வாழ்க்கை முடிவுறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் நிறையவே இருக்குது. அவருடைய நினைவு மக்கள்கிட்ட உயிர் கூட தக்க வச்சிருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்டாகவே பார்க்கும்போது அவர் வந்து எப்போது ஆட்சிக்கு வந்தார், அவர் வந்து அவங்க 2 பேருக்கும் நடந்த மோதல்கள், யார் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க, அந்த ஆட்சியர் யார், அவருக்கு பின்னாடி வந்த ஆட்சியர் யார், அந்த 3 நபர்கள் யார், சரியா, ஒரு 3 நபர் குழு இருந்திருக்கு இல்லையா, அந்த குழு யார், மதராஸில் வந்து எட்வர்டு கிளைவ் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இடைநீக்கம் செய்திருப்பாங்க, பணி இடைநீக்கம், ஜாக்சன் துரை அவர்களை இது ஞாபகம் வைக்கணும். அதே போல் அவருடைய அமைச்சர் பேர், அந்த அமைச்சர் வந்து ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்ட இடம், அதே போல் 2வது அவர் வந்து கைது செய்யப்பட்ட இடம், தூக்கிலிடப்பட்ட இடம், அதே போல் கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்ட இடம், தப்பிச் செல்லும் போது அவங்களுக்கு உதவியாக அவங்களுடைய தம்பி பெயர், இதெல்லாமே ஞாபகம் வைக்கணும். அதே போல் தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைய மறுத்த அந்த பாளையம் மீது போர் தொடுக்க போய் தான் இவ்வளவு பிரச்சனை வரும். ஸோ அந்த பாளையமும் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மருது சகோதரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பெரிய மருது என்ற வெள்ளை மருது, சரியா, பெரிய மருதுன்னா வெள்ளை மருது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னாவே அது ஒரு பெரிய இது மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பெரிய மருது அப்படிங்கிறவங்க வெள்ளை மருது. அவருடைய தம்பியாக இருந்தவங்க சின்ன மருது என்று அழைக்கப்பட்ட மருது பாண்டியர், சரியா. மருது பாண்டியர் தான் தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்கியிருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மருது பாண்டியர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருதுடைய தம்பியான சின்ன மருது தான். ஆகிய இருவருமே சிவகங்கையின் முத்துவடுகநாதர், சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர், அதாவது வேலு நாச்சியாருடைய கணவர் இருக்காங்க இல்லையா, அந்த சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதர் கிட்ட திறமையான படை தளபதிகளாக இருந்தவங்க தான் இவங்க 2 பேருமே. காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் இறந்து போகிறார் இல்லையா, அதன் பிறகு வேலு நாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுப்பதற்காக இந்த மருது சகோதரர்கள் இருவருமே அரும்பாடுபடுவாங்க. 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் தான் மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர். கட்டபொம்மனுடைய இறப்பிற்கு பின்னர் அவரது சகோதரர் ஊமைத்துறையோடு இணைந்து பணியாற்றினர். ஸோ கட்டபொம்மனுமே பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைஞ்சிருப்பாங்க. கட்டபொம்மனுக்கு பிறகு ஊமைத்துறையோடு இணைந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருப்பாங்க. அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையடித்ததோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசெண்ட் டைமில் ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க, நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையடித்தது ப்ளஸ் கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தியது ஊமைத்துறை ப்ளஸ் மருது பாண்டியர்கள், சரியா. ஊமைத்துறையும் மருது பாண்டியரும் சேர்ந்து தான். அடுத்து பாருங்கள், மருது சகோதரர்களின் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1800-801 இந்த இயரில் ஒன்று நடைபெற்றிருக்கும். கட்டபொம்மனின் கழகம் 1799 ஒடுக்கப்பட்டது. எப்போது, 1799 செப்டம்பர் 16, சரியா. செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தால் தூக்கிடப்படுவார். 16 வந்து அவங்களுக்கு ஒரு விசாரணை நடத்தி 17 தூக்கிலிட்டுருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 எது கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து ஆப்ஷனை எடுத்துக்கலாம், சரியா. பிரிட்டிஷாருடைய குறிப்புகளில் இந்த கழகம், அதாவது மருது பாண்டியர் கழகம் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த கொஷின் கேட்பாங்க. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்டால் மருது பாண்டியர்களுடைய கழகம் தான். இந்த போர் பார்த்திங்கன்னா சிவகங்கையில் இருந்த மருது பாண்டியர், சரியா. யாரெல்லாம் வந்து இதில் இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர், சிவகங்கை மருது பாண்டியர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி, சரியா. மலபார் அப்படிங்கிறதே வந்து கேரளா தான், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் போட்ட மைசூர் பாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைசூர் பாக்கு, கிருஷ்ணர், துண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனியருக்கு எதிராக கிளர்ந்தெல்லாம் முடிவெடுத்தார்கள். ஸோ எந்த இடத்துல இவங்க வந்து
முடிவு வந்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னா விருப்பாட்சி அப்படிங்கிற பிளேஸில் ஏப்ரல் 1800 சந்திக்கிறாங்க. அவங்க தான் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்தெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கு மருதைக்கும் பரவியது. ஸோ இதை கேட்பாங்க, கோயம்புத்தூரில் எழுந்த எழுச்சி எந்த இடங்களுக்கு பரவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் மதுரை இந்த 2 பிளேசஸ்க்கும் பரவியது 1800. சரியா, அதிவேகமாக இந்த 2 பிளேசஸ்க்கும் பரவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளவர்மா மீதும் இன்ன பிறர் மீதும் போர் தொடுக்க போவதாக அறிவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதுக்க நினைக்கிறீங்களா, ஸோ உங்கள் மேலே தனித்தனியாக போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, சதி திட்டம் தீட்டி போர் அறிவிப்பு கொடுக்குறாங்க. மைசூரின் கிருஷ்ணப்பா மீது ப்ளஸ் மலபாரின் கேரளவர்மா மீது இன்ன பிறர் மீதும் போர் தொடுக்கப்படுவதாக அறிவிக்கிறார். கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். ஸோ போர் தொடுக்க போவதாக அறிவித்தது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பிளேஸு ப்ளஸ் சத்தியமங்கலம், அது மட்டும் இல்லாமல் தாராபுரம், இந்த 3 பிளேஸில் இருந்த பாளையக்காரர்களையும் பிடிச்சு என்ன பண்ணுறாங்க, தூக்கிலிடுறாங்க. சரியா, கட்டபொம்மனின் சகோதரர்களாக இருந்தவங்க பாருங்கள், ஊமைத்துறை மற்றும் செவத்தையா, இவங்க 2 பேரையும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கி இருக்கிறத அறிஞ்சு சின்ன மருது என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தலைமையிடமான சிறுவயலுக்கு கூட்டி போவாங்க. சரியா, மருது சகோதரர்கள் தான் கட்டபொம்மனின் சகோதரர்களுக்கு மருது சகோதரர்கள் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பாருங்கள், கட்டபொம்மனுடைய சகோதரர்களாக இருந்த ஊமைத்துறை ப்ளஸ் செவத்தையா இவங்க 2 பேருமே ஆங்கிலேய கம்பெனியின் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்பெனியார் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அங்கேருந்து பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் போய் பதுங்கி இருந்து அது தெரிஞ்சுக்கிட்டு சின்ன மருது என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு அவங்களுடைய தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து செய்வாங்க. சரியா, சின்ன மருது கட்டபொம்மனின் சகோதரர்களை தனது தலைமையிடமான எந்த பிளேஸ்க்கு அழைத்து சென்றாங்கன்னு கேட்டால் சிறுவயல் அப்படிங்கிற பிளேஸ்க்கு. சின்ன மருது சிறுவயல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ இவங்க சேஃபாக இருக்கும்போது பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டையை கட்டி முடிக்கிறாங்க. காலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள். சரியா, ஸோ இவங்க பிப்ரவரி மாதம் அவங்க தப்பி போய் அங்கேருந்து கோட்டையை கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் காலின் மெக்காலே அப்படிங்கிறவங்களோட தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் வந்து ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதுனால அவர்கள் மருது சகோதரர்களின் சிவகங்கையில் போய் அடைக்கலம் அடைகிறாங்க. சரியா, இவங்க கோட்டையை கட்டி மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போனதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் யார் வராங்க, காலின் மெக்காலே அப்படிங்கிறவங்க தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் வந்து மீண்டும் கோட்டையை முற்றுகையிடுது. இதனால் இந்த கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் எங்கே போகிறாங்க, மருது சகோதரர்கள் கிட்ட சிவகங்கையில் போய் அடைக்கலம் கேட்குறாங்க. தப்பி ஓடியவர்கள், அதாவது அந்த ஊமைத்துறையும் செவத்தையாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் வந்து வலியுறுத்தப்படுறாங்க ஆங்கிலேயர்களால். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன், அவங்கள பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர். ஸோ இவங்க ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க, கர்னல் அக்னியும் ப்ளஸ் கர்னல் இன்னஸ் அப்படிங்கிற 2 பேரும் சிவகங்கையை நோக்கி படையை வழிநடத்தி செய்தாங்க. மருது சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1801 நாட்டுடைய விடுதலை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1801 நாட்டுடைய விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனமே வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் திருச்சிராப்பள்ளி பேரிருக்கை அப்படின்னு சொல்லுவோம். இதில் நாட்டுடைய விடுதலை பற்றி பிரகடனங்கள் இருக்கும். 1801 இந்த பேரறிக்கை தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் 1801 பேரறிக்கை. இதில் கொஷின் இப்படியே கிரியேட் ஆகும், பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலாக விடுக்கப்பட்ட அறைகூவல் எது அப்படின்னு கேட்டால் 1801 பேரறிக்கை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இந்த பேரறிக்கை பார்த்திங்கன்னா திருச்சியில் அமையப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்படுகிறது. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த 2 பிளேஸில் அதோடைய நகல்கள் ஒட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கொஷின் கிரியேட் ஆகும். ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவர், ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, அதோடைய சுற்றுச்சுவர், நவாபுடைய கோட்டை இருக்கு இல்லையா திருச்சியில், அதோடைய முன் சுவர், இந்த 2 பிளேசஸ்லையும் ஒட்டப்பட்டிருக்கும். ஸோ இதில் முன் சுவர், இது சுற்றுச்சுவர், அது 2 ஞாபகம் வச்சுக்கணும். கோயிலை வந்து நம்ம சுற்றி வருவோம் இல்லையா, அது சுற்றுச்சுவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவாபுடைய கோட்டைக்குள்ளார போவோம்னா முன்னில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வாயில் கதவை நோக்கி போவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்ட, அதாவது ஆங்கிலேயரை ஆப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச தமிழக பாளையக்காரர்கள் எல்லாமே ஒன்று திரள்றாங்க. சரியா, எந்த பாளையக்காரர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்து தமிழக பாளையக்காரர்களும் ஒன்றாக சேர்ந்து சின்ன மருதுவே பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினர். இதை கொஷின் கேட்பாங்க, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக 20,000 ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டிய
பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்கலாம். சின்ன மருது தான். சரியா? வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன. ஸோ இந்த 20,000 வீரர்கள், ஆங்கிலேய கூட்டுப்படைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பிரிட்டிஷாருக்கே ஒரு பயம் வந்து என்ன பண்ணுறாங்க, வங்காளம், சிலோன், மலேயா அப்படின்னு மற்ற பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷோடைய படைகளையும் இங்கே விரைந்து கொண்டு வராங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூருடைய அரசர்கள் பிரிட்டிஷாருக்கு கைகோர்த்தனர். ஸோ எந்த அரசர்களெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு, அதாவது பிரிட்டிஷாருக்கு யாரெல்லாம் வந்து உதவி செய்தாங்க இந்திய அரசர்கள்னு பார்க்கும்போது புதுக்கோட்டை மன்னர், எட்டயபுரம் மன்னர் மற்றும் தஞ்சாவூருடைய அரசர்கள், இவங்க எல்லாருமே பிரிட்டிஷார் கூட சேர்றாங்க. ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையக்காரர்களின் படைகளில் பிரிவையும் ஏற்படுத்துகிறது. ஸோ ஆங்கிலேயருடைய முக்கியமான கொள்கையை என்னதான், பிரித்தாளும் கொள்கை தான். ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற கான்செப்டில் ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி பாளையக்காரர்களுடைய படைகளை வந்து பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க. சிவகங்கையின் வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். ஸோ தஞ்சாவூர் மற்றும் திருச்சியில் இருந்த கலகக்காரர்களை ஆங்கிலேயர்கள் வந்து தாக்கிய டைம் பார்த்திங்கன்னா மே 1801. கலகக்காரர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு தஞ்சம் புகுறாங்க அப்படின்னா பிரான்மலை மற்றும் காளையார் கோயில். இது முக்கியமான கொஷினு, கேட்ட கொஷினு. ஸோ தஞ்சாவூர்லையும் திருச்சியிலும் இருந்து கலகக்காரர்கள் தாக்கப்பட்டனர். அங்கிருந்து போய் எந்த இடங்களில் தஞ்சம் புகுந்தனர்னா பிரான்மலை மற்றும் காளையார் கோயில். பிரான்மலை, காளையார் கோயில். அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். இறுதியாக வலுவான இராணுவம் மற்றும் சிறப்பான தலைமை கொண்ட ஆங்கிலேய கம்பெனி தான் மிஞ்சி நின்றது. கழகம் வந்து தோற்றதால் 1801 சிவகங்கை வந்து இணைக்கப்படுது. ஸோ இந்த கழகம் வந்து தோற்கப்படுது. அதனால் என்ன ஆகுது, 1801 சிவகங்கையும் ஆங்கிலேய ஆட்சியோடையே இணைக்கப்படுது. ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் தான் 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுகின்றன. ஸோ இது முக்கியமான கொஷின். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டால் 1801 அக்டோபர் 24. ஊமைத்துறையும் செவத்தாயாவும் பிடிச்சிட்டு போய் 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர். கழகக்காரர்களில் கிட்டத்தட்ட 73 பேர் பிடிச்சிட்டு போய் மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர். பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களின் வீரம், தியாகம் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இதனால் மருது சகோதரர்களின் கழகம் என்னன்னு அழைக்கப்படுது, தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்பட்டது. ஸோ தென்னிந்திய புரட்சி அப்படின்னா எது, மருது சகோதரர்களின் கழகம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், கொஷின் கிரியேட் ஆகும். மருது சகோதரர்களின் கழகம் அப்படிங்கிறது தான் தென்னிந்திய புரட்சி. தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறது மருது சகோதரர்களின் கழகம். அடுத்து பார்க்குறது வந்து கர்நாடக உடன்படிக்கை 1801. சரியா? ஸோ இந்த 1799 கட்டபொம்மன் வந்து தோற்கடிக்கப்படுது. 1800-801 பாளையக்காரர்களுடைய மொத்த தென்னிந்திய புரட்சியும் தோற்கடிக்கப்படுது. இதெல்லாமே பார்த்து இதோடைய விளைவு என்ன நடந்தது அப்படின்னா தமிழகத்தில் இருந்த எல்லா உள்ளூர் குடிமை தலைமையினரின் எண்ணங்களையும் வந்து நீர்த்து போக செய்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற கான்செப்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்ததுடன் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுவும் முக்கியமானது தான் பாருங்கள். 1801 ஜூலை 31 ஒரு கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுது. எந்த ஆண்டு, 1801. எந்த மாதம்னா ஜூலை, அந்த தேதியை பார்க்கும்போது 31. சரியா? 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர். ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க, பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்த காரணமாக இருந்த உடன்படிக்கைன்னு கேட்டால் கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31. பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்தது. பாளையக்காரர் முறை முடிவுக்கு வர காரணமாக இருந்த உடன்படிக்கையும் 1801 ஜூலை 31 தான். அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகள் வந்து முழுவதுமாக கலைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்க்குற ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள் தான். இதுவும் முக்கியமானதான். இதிலிருந்து ஒரு கொஷின் இப்போ கேட்டிருந்தாங்க. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்தார். ஸோ இவருடைய இயற்பெயர் பாருங்கள், தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர். தீரன் 1756 பிறந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் இது மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். இதை கேட்பாங்க. தீரன் சின்னமலை, அதாவது தீரன் சின்னமலை எதிலெல்லாம் வந்து ஆளுமை பெற்றவராக இருந்தாங்க அப்படின்னா சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் இது மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகள் இது எல்லாமே கற்றிருந்தார். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். ஸோ இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரர். இதுதான் வந்து முக்கியமானது. கொஷினை இப்போ கேட்டிருந்தாங்க, சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்க. கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தவர். இந்த பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. இந்த கொங்கு பகுதி யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது? மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி அப்படிங்கிறவரால். சரியா? திப்புவுடைய மைசூர் சுல்தானான திப்பு இருக்காங்க இல்லையா, அவருடைய திவானான
முகமது அலி அப்படிங்கிறவங்களால் தான் இந்த பகுதிகளில் வரி வசூலிக்கப்பட்டது. ஒரு முறை என்ன பண்ணாங்க, திவான் வந்து வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோட மைசூருக்கு திரும்பி போயிட்டு இருந்தபோது தீர்த்தகிரி அவரை வந்து வழிமறித்து வரி பணம் ஃபுல்லாக வாங்கிப்பார். அப்படி வாங்கிக்கிட்டு இந்த முகமது அலி கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடிக்கு கொண்டதாக போயிட்டு திப்பு சுல்தான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதன் பின்னாடி தான் என்ன ஆகும், தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேரே வந்து அவருக்கு வரும். அவமதிப்புக்குள்ளான இந்த திவான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்னமலையை தாக்க படையை அனுப்புவாங்க. 2 படைகளுமே நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கும். சின்னமலை தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ திப்பு சுல்தானுடைய திவானாக இருந்த முகமது அலியை சின்னமலை தோற்கடித்த இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறாங்க. சரியா, திப்பு இறந்து போனதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லேயே ஒரு கோட்டை எழுப்பி தீரன் சின்னமலை அந்த வீட்டை விட்டு வெளியே போகாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவார். எனவே தான் அந்த இடத்துக்கு வந்து ஓடா நிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும். அவர் பிடிபடாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்திய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா பொறுமுறை. இறுதியாக அவரையுமே அவரது சகோதரர்களையுமே கைது செய்து ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் கொண்டு போய் சிறை வச்சுருவாங்க. சரியா, யார் இந்த தீரன் சின்னமலை இருக்காங்களோ அவங்களையும் அவங்களுடைய சகோதரர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர்கள் எந்த இடத்துல சிறை வச்சாங்க, சங்ககிரியில் சிறை வைத்தனர். ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்டதோடு, சரியா, இந்த ஆங்கிலேய ஆட்சியை ஏற்கிறதுக்கு வற்புறுத்தி அவங்கள வந்து அதற்கு இணங்க மறுக்கிறதுனால 1805 ஜூலை 31, சரியா, 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையுடைய உச்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கிலிட்டுருவாங்க. இந்த கொஷனும் கேட்டிருந்தாங்க. சரியா, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டை. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து கொஷினாக ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க. தீரன் சின்னமலை அவர்களை பற்றி ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எது வந்து சரியானது தவறானது அப்படின்னு ஃபைன் பண்ணி பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. சரியா, அடுத்து பார்க்குறது பாருங்கள், வேலூர் புரட்சி 1806. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1892 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்கள் எல்லாரையுமே ஒடுக்குறாங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கு முன்னாடியே கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணியிருக்க, திப்பு சுல்தான் கூட 1892 ஒரு போரின் முடிவில் சேலம் ப்ளஸ் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களை பெற்றுக்கிறாங்க. எந்த ஆண்டு, 1892. இங்கே வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்கள் ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கொண்டது 1892. அதே போல் 1799 ஆங்கில மைசூர் போர் நடந்தது இல்லையா, அதன் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. ஸோ கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது 1799. தஞ்சாவூர் அரசர் வந்து அந்த பகுதியின் இறையாண்மை விட்டு கொடுத்தது 1798. சரியா, அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கு கூட தள்ளப்பட்டார் 1798. கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799, மருது சகோதரர்கள் எதிர்ப்பு 1801. இது எல்லாமே ஒடுக்கின பிறகு பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாரு, ஆற்காடு நவாபை விசுவாசமே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணிக்கிறாங்க. சரியா, 1801 ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம் தான் ஆற்காடு நவாப் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, 1801 இந்த உடன்படிக்கை ஏற்படுதா. அதில் ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாரு, வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை மற்றும் திருநெல்வேலி இந்த எல்லா மாவட்டங்களையுமே நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் எல்லாத்தோடு சேர்த்து ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய வீரர்களின் மனக்குறை பாருங்கள். ஆனாலும் எதிர்ப்பு அடங்கவில்லை. வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்கள், நிலச்சுவாந்தாரர்கள் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க பிளேஸ்லேருந்து வெளியேற்றப்பட்ட சின்ன சின்ன அரசர்கள் இருப்பாங்களே அவங்க ப்ளஸ் நிலச்சுவாந்தார்கள் இவங்க எல்லாருமே கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்காலத்தில் சேர்ந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிதானமாக சிந்திச்சுட்ருக்காங்க. இதன் விளைவாக வெளிப்பட்டது தான் இந்த 1806 வேலூர் புரட்சி. புரட்சியுடைய இறுதி நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த வேலூர் புரட்சியின் நிகழ்வுக்கான அந்த முக்கிய நோக்கமாக இருந்தது அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவது தான். அதுவே பாருங்கள், பிரிட்டிஷாருடைய இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டது. இந்த 1806 புரட்சியில் ஈடுபட்ட சில அடித்தட்டு மக்கள் என்ன ரீசன்னால் ஈடுபட்டாங்கன்னெலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டது, பதவி உயர்வும் கொடுக்கல, வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. இவற்றை நினைத்து கடுமையான கோபத்தோடு தான் பணியாற்றிட்டு இருக்காங்க. தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளிக்கிறாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, இந்துஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ இந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை வச்சுருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து சரியாக என்ன பண்ணல, மதிப்பும் கொடுக்கல, நம்பிக்கைகளுக்கு
மூட நம்பிக்கைகளாக நினைக்கிறாங்க. சரியா? சமூக சமய நம்பிக்கையில் ஆங்கிலேயர்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க. மேலும் அவங்களுடைய கோபத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு. சரியா? இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக இருக்குது. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவசாய பின்னணி கொண்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வேளாண் சிக்கல் அவர்களை மேலும் சிரமப்படுத்துது. இது எந்த முறையை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரி விவசாயிகள் அவங்க கொடுத்துருக்கிற நிலத்தில் வந்து 2/3 பங்கு அவுரி விவசாயம் தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா சார். 20/3 பங்கு. சரியா? 20/3 பங்கு நிலத்தில் வந்து அவுரி தான் வந்து நடணும், அவங்க கொடுக்குற விலைக்கு தான் வந்து கொடுக்கணும், அவங்க சொல்கிற விலைக்கு தான் அப்படிலாம் இந்த மாதிரி விவசாயிகளுடைய வெறுப்பு பெறாங்க. ஸோ விவசாய பின்னணி கொண்ட வீரர்களும் சிப்பாய்களாக இருப்பாங்க இல்லையா, வேளாண் சிக்கல் அவர்களை மேலும் சிரமப்படுத்துது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலக்குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதால் 1805 பஞ்சமும் ஏற்படுது. பல சிப்பாய்களுடைய குடும்பங்கள் வந்து பஞ்சத்தின் காரணமாக கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறாங்க. திப்புவின் மகன்களும் அவரது குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்களை அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வருது. சரியா? புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர்ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்தது அல்லது இயக்க சக்தியாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை தளபதியாக இருந்த சர்ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை. புதிய இராணுவ விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்கள் என்ன பண்ணணும், சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்கள், அதாவது பொட்டு வச்சுக்கிறது, காதணிகள் அணிஞ்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அவர்கள் தாடைகளை வந்து முழுவதுமாக சவரம் செஞ்சிடணும். மீசையை ஒரே பாணியில், அதாவது சிப்பாய்கள் எல்லோரும் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான மீசை வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அறிவுறுத்தப்படுறாங்க. இந்த புதுசாக ஒரு வகையான தலைப்பாகையும் கொடுக்குறாங்க. அந்த தலைப்பாகை பார்த்திங்கன்னா தான் எரியிற தீயில எண்ணெயை சேர்ப்பது போல் மாறுது. மிகவும் ஆச்சரியக்குரிய செயலை கருதப்படுகிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோலாலான ஒரு லட்சணை இருக்கும். சரியா? புதிய தலைப்பாகையை நாங்கள் அணியவே மாட்டோம், அதில் அணியறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சிப்பாய்கள் வந்து எவ்வளவோ முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் கம்பெனி என்ன பண்ணுது, அதை ஏற்கவே இல்லை, அதை கவனத்தில் கூட எடுத்துக்கல. அதனால தான் இந்த வேலூர் புரட்சி வந்து முக்கியமாக ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரட்சி வெடிக்குது பாருங்கள். 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு, எது முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்குறாங்க. சரியா? முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள்லாம் துப்பாக்கி முழக்கத்தோட புரட்சியில் இறங்குறாங்க. கோட்டையுடைய காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பான்கோட் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பலியாகிறாங்க. வேலூர் புரட்சியில் முதல் பலியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் பான்கோட் அப்படிங்கிறவங்க தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் கொல்லப்படுறார். ஏன்னா புரட்சியில் ஈடுபட்டதே 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் இருந்து தான். ஸோ முதல் படைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா கர்னல் பான்கோட்டும் 23ஆம் படைப்பிரிவில் கர்னல் மீகாரஸும் கொல்லப்படுறாங்க. கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கும் பார்த்திங்கன்னா துப்பாக்கி முழக்கம் கேட்டு உள்ளே வராரு. அதனால் சூழலை விசாரிக்கிறதுக்காக முற்பட்ட அவருடைய உடம்பும் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு இறந்து போகிறாரு. ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்த 1 மணி நேரத்திலேயே, சரியாக கிட்டத்தட்ட 12 அதிகாரிகளை ஒரே மணி நேரத்தில் கொண்டிருக்காங்க. அவர்களில் லெப்டினன்ட் எல்லி ப்ளஸ் லெப்டினன்ட் பாப்ஹாம் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். சரியா? பெட்டாலியன் படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் மன்னருடைய படைப்பிரிவு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பெட்டாலியன் படைப்பிரிவை சேர்ந்த 2 பேரும் இதில் கொல்லப்பட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் எல்லி மற்றும் லெப்டினன்ட் பாப்ஹாம் அப்படிங்கிறவங்க. லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹாம். ஜில்லஸ்பி பாருங்கள், ஜில்லஸ்பி கொடுங்கொன்மைன்னு கொடுத்துருப்பாங்க. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாங்க. சரியா? கோட்டைக்கு வெளியே யார் இருந்தது, மேஜர் கூட்ஸு. ஆர்காட்டோடைய குதிரைப்படை தளபதியாக இருந்தது யார், கர்னல் ஜில்லஸ்பி. இவங்களுக்கு தகவல் கொடுத்து கேப்டன் யங்கோட தலைமையில் ஒரு குதிரைப்படை பிரிவோட காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்து சேர்றாங்க. ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னா கேப்டன் யங் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில். இதற்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, புரட்சியாளர்கள் திப்புவின் மூத்த மகனாக இருந்த பதே ஹைதரை புதிய மன்னரை அறிவித்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றிடுறாங்க. போர் விதிமுறைகள் எதையுமே பொருட்படுத்தாத ஜில்லஸ்பி வந்து வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடுக்குறாங்க. நேரில் கண்ட ஒருவர் வாக்குமூலப்படி கோட்டையில் மட்டுமே கிட்டத்தட்ட 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணைக்காக சிறையிலையும் அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 800 வீரர்கள் அதே இடத்துல பிணமாக இருந்திருக்காங்க. 600 வீரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த பிளேஸ் அப்படின்னா திருச்சி மற்றும் வேலூரில். புரட்சியுடைய பின் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள்
ஸோ நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டதுனால 6 நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீரங்கியில் முன்னாடி கட்டி சுடுறாங்க. சரியா, பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டவர்கள் 6 நபர்கள், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டனர், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுகின்றனர். சரியா, இந்த கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றி கூட கொடுத்துருவாங்க. 6 நபர்கள் பீரங்கி, 6 பீரங்கி, ரா இதுலேயும் ரா வருது, இதில் ரூ வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பீரங்கி, 6 நபர்கள் பீரங்கியில் கட்டியபடி சுடப்படுறாங்க. 5 நபர்கள் நார்மலாக துப்பாக்கியில் வந்து 5 பேரை சுட்டு கொண்டுறாங்க, 8 பேரை தூக்கில் போட்டு கொண்டுறாங்க. 8 அப்படிங்கிறது வந்து தூக்கு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, தூக்கு மாற்றுறதே அப்படி தான் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர். திப்புவுடைய மகன்களை கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஸோ இங்கே இருந்தால் மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு திப்புவுடைய மகன்களை எங்கே கொண்டு போகிறாங்க, கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடுறாங்க. கலவரத்தை அடக்கிறதுல பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பரிசு தொகை, பதவி உயர்வு எல்லாமே கொடுக்கப்படுது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7,000 பிரச்சனையை ஒடுக்கின ஜில்லஸ்பிக்கு 7,000 பகோடாக்கள் வெகுமதியாக தராங்க. தலைமை தளபதி சர்ஜான் கிரடாக் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தளபதியாக இருந்த சர்ஜான் கிரடாக் அவர்களும் உதவி தலைமை ஆளுநராக பாருங்கள், உதவி தலைமை தளபதியாக இருந்தவங்க சரியா அக்னியோ அவர்களும் ஆளுநர் வில்லியம் பெண்டிகிற்கு புரட்சியை நடக்க காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் பணி நீக்கம் செய்து இவர்கள் வந்து இங்கிலாந்திற்கு திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டனர். புதிய இராணுவ விதிமுறைகள் வந்து பெறப்பட்டது. இந்த புரட்சியை பற்றி மதிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்காத காரணத்தினால்தான் வேலூர் புரட்சி தோல்வி அடைஞ்சது. ஒரு முக்கியமான ரீசனு ஹெல்ப்பு கிடைக்காதது வெளியிலிருந்து, சரியா, உதவி கிடைக்காத காரணம். சமீபகால ஆய்வுகளின்படி நாம் அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவினர் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதர்களாக இருந்த 23ஆம் படைப்பிரிவு பிரச்சனை நடந்ததே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு தானே. இந்த 23ஆம் படைப்பிரிவில் ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். 2வது பட்டாளத்தை சேர்ந்தவர்கள் சுபேதர்களாக இருந்த ஷேக் ஆடம் மற்றும் ஷேக் ஹமீத் அப்படிங்கிறவங்க. ஷேக் ஆடம் மற்றும் ஷேக் ஹமீது. ஜமீதாராக இருந்த ஷேக் ஹுசைன், சரியா, ஜமீதாரான ஷேக் ஹுசைன். இவங்க 3 பேருமே 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதர்களாக இருந்த ஜமீதார் ஷேக் காசிம் சிறப்பாக செயல்பட்டிருந்ததாக தெரிகிறது. சரியா, 1857ஆம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன்னறிகுறிகளுமே எச்சரிக்கைகள் எல்லாமே வேலூர் புரட்சியில் இருந்திருக்கு. ஒரே வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கழகத்தை வந்து தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் வேலூர் புரட்சியில் ஏற்படல. 1806ஆம் ஆண்டு புரட்சி வேலூர் கோட்டையோட முடியல. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்கம் மற்றும் சங்கரிதுர்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்தோட சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரி. ஸோ எக்ஸாம்ஸில் எதுவும் கொஷின்ஸ் இருக்காது. இந்த லெசன்ஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பேஸில் ஒரு சின்ன பாட சுருக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட பார்க்கலாம். இதில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் 6வது லெசன் முடிச்சிருக்கோமா, இதோட முடிஞ்சுதான். அடுத்தது 7th லெசன் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் லெசனில் 7th லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ.